ஸோ எத்தனை பேருக்கு சந்தோஷம் இல்லை? ஆமென். ஆமாம், எல்லாமே வீடியோ கவரேஜ், வீடியோ எடுக்கிறோம். அதனால் நம்ம பண்ணுற சேட்டைகள்லாம் அதில் விழும். அதனால் அதையும் கொஞ்சம் பார்த்துக்குங்க. ஸோ இன்றைக்கி நமக்கு ஸ்பெஷலாக ஆண்டவராலே அப்பாயிண்ட் பண்ண ஒரு பாஸ்டர் பால் ஜோனத்தான் அவர்கள் நம்ம மத்தியில் இருக்கிறாங்க. அவங்கள என்சிடிஎஸ் சார்பாக நம்ம வரவேற்கிறோம். ஸோ நாகர்கோயிலில் இருந்து அவங்க வந்திருக்கிறாங்க. பிஹெச்டியில் புலமை பெற்றவர்கள். நான் அவங்கள அதிகமாக எனக்கு தெரியாது, ஆனால் அவங்கள்ட்ட எபிரேய பைபிள் நான் வாங்கினேன். அது நம்ம லைப்ரரியில் இருக்கும். அப்போ தான் அவங்கள முதல்ல எனக்கு தெரியும். ஆனால் போன வாரம் நான் நாகர்கோயிலுக்கு 2 நாள் மீட்டிங்காக போயிருக்கும்போது அவங்க வீட்டுக்கு போயிருந்தேன். அவங்கள வீட்டில் ஏற்கனவே நான் பார்த்தேன். ஸோ பெரிய ஸ்காலர், அதனால் எல்லாருக்கும் அந்த கிருபை கிடையாது இல்லையா? அதனால் அவர்கள் நம்ம மத்தியில் வந்திருக்கு ரொம்ப சந்தோஷம். எல்லாருமே அவங்ககிட்ட இருக்கிற எபிரேய பாஷையை உறிஞ்சு அவங்க உடம்பே இழைச்சி போயிடுச்சு போல தெரியுது. அதனால் இங்கேருந்து போகிறதுக்கு முன்னால் அவங்கள்ட்ட இருக்கிற எல்லா பொட்டென்ஷியலையும் சக் பண்ண வேண்டியது யாருடைய வேலைன்னா என்சிடிஏ மாணவர்களாக்கி நம்முடைய வேலை. நம்ம விசுவாசிகள் நிறையா சத்தம் நம்மகிட்ட உரியாதனால தான் எல்லா பாஸ்டரும் தொந்தியும் தெம்புமா இருக்காங்க. புரியுதா? எந்த விசுவாசிகளாவது பாஸ்டரை பிடிச்சி உறிஞ்சு எடுத்து சத்தியத்தை உறிஞ்சு எடுத்து உபவாசம் பண்ண வச்சு எல்லாம் பண்ணாங்கன்னா பாஸ்டர்லாம் லீனாக தான் இருப்பாங்க இல்லையா? நம்ம கிருஷ்ணராஜ் மாதிரி இருக்கிறதுக்கு என்ன காரணம்னு கேட்டிங்கன்னா, யாருமே ஒன்றுமே நம்மகிட்ட எதையும் எதிர்பார்க்கல அப்படின்னு சொல்லி அர்த்தம். ஸோ அதனால் அவங்கள நம்ம பிரயோஜனப்படுத்திக் கொள்வோம். அவங்க நம்மத்தில் வந்திருப்பது நமக்கு ரொம்ப சந்தோஷம். ஆண்டவர் இந்த 2 நாளும் நம்மோடு கூட அவங்க இருந்து அநேக காரியங்களை கற்றுக்கொள்வதற்கு உதவி செய்வார். அதுக்கு நம்ம கோஆப்ரேட் பண்ணணும். தேவன் நம்மை ஆசீர்வதிப்பார். கரங்களை தட்டி வெல்கம். ஷாலும் அலைக்கம் என்பது எபிரேய வார்த்தை. எபிரேய புதிய ஏற்பாட்டில் இயேசு நீங்கள் ஒரு வீட்டுக்குள் பிரவேசிக்கும் பொழுது உங்களுக்கு சமாதானம் உண்டாவதாக என்று சொல்லுங்கள் என்பதற்கு இயேசு சொன்ன வார்த்தை ஷாலோம் அலைக்கம். முஸ்லீம் சொல்கிறது ஷாலோம் அலைக்கம் இல்லை, அது வேறு. ஷலோம். என்னுடைய பேர் பால் ஜோனத்தன். நான் 5வது தலைமுறை பெந்தைக்கோஸ்தை குடும்பத்திலிருந்து வருகிறேன். என்னுடைய பெந்தைக்கோஸ்துக்காரங்களை பார்த்து நரகத்துக்கே போனாலும் இந்த மாதம் வேண்டாம் என்று சொல்லி சிறு வயதிலேயே கம்யூனிஸ்டாக இருந்து நக்சலைட்டுகளோட ரொம்ப தொடர்பில் இருந்து 22வது வயதில் பம்பாய் பட்டணத்தில் வைத்து இந்த சிறு வயதில் நான் ரொம்ப பயங்கரமான ட்ரக் அடிக்டாக இருந்தேன். ஸ்கூலுக்கு போக முன்னாடி நான் சிகரெட் குடிக்க போகிறேன். வீட்டு பக்கத்தில் ஒரு கடை இருக்கும், அங்கே பிடிச்சிட்டு யாராவது போடுவாங்க, அதை போய் எடுத்து குடிக்கிறேன். 9ஆம் கிளாஸ் படிக்கும்போது கஞ்சா ஸ்டார்ட் பண்ணேன். கஞ்சா குடிச்சு அப்புறமா கஞ்சாவை வயலில் போட்டு சாப்பிட்டு தண்ணி குடிச்சிருந்தேன், சூடு தண்ணி. பயங்கரமாக ஒரு பரலோக அனுபவத்தில் இருந்துட்டு இருந்தேன். அப்புறமா ரொம்ப குடிக்கிறது, ஆனால் அலம்பல் கிடையாது, வெளியே யாருக்கும் தெரியாது, ரொம்ப குடிக்கிறது. அப்போ என்னுடைய கிராஜுவேஷன் முடித்து பாம்பே போயிட்டு, பாம்பேயில் எனக்கு நல்ல வேலை கிடைத்தது. நல்ல நண்பர்கள். எல்லா நாளும் சாயங்காலம் 2 மணிக்கு ஒரு ஓவர் டைம் பண்ணியாச்சுன்னா பப்பு போயிடுவோம். நீங்கள் சினிமாலெல்லாம் ரஜினிகாந்தெல்லாம் பெரிய கிளப் டான்ஸ் ஆடுவாங்க இல்லையா, அந்த மாதிரி போய் நல்லா குடிச்சு ரொம்ப வாழ்க்கையை ரொம்பவே என்ஜாய் பண்ண ஒரு லைஃபு. அப்புறம் டிபி வந்தது. டிபி மரண தருவாயில் செத்து போயின்னு வச்சுருந்தாங்க. எந்த ஹாஸ்பிட்டல் போய் சுகம் அதில் இப்படி லங்ஸ் எல்லாம் ஹோல் விழுந்துட்டு, இப்படி எக்ஸ்ரே பார்த்தாலே தெரியும் லங்ஸ் எல்லாம் ஹோல் விழுந்து. நான் மூத்த மகன், எங்கள் அப்பா ரொம்ப அன்பாக இருப்பார். பம்பாய் பட்டணத்தில் ரொம்ப செல்லமாய் வளர்க்கப்பட்ட பையன். செத்துருவே சொல்லி என்னை மரணத்துக்காக வச்சுருந்தாங்க. ஊரில் அடக்கம் பண்ணுறதா பம்பாயில் அடக்கம் பண்ணுறதா, மூத்த மகனாச்சு அப்படின்னு ரொம்ப இருக்கும்போது நான் கம்யூனிசத்தில் ரொம்ப தீவிரமாக இருந்தேன். கடவுள் இல்லை என்பதை எந்த விசுவாசியையும் கலங்க பண்ணிவிடுவேன். இப்படி உட்காந்து பேசினேன். இப்போ மரண தருவாயில் இருக்கும்போது எங்கள் அப்பா நீ கடவுள் இல்லைன்னு வாழ்ந்துட்டேன். பக்கத்தில் உள்ள கன்வென்ஷன் நடக்குது, கடவுள் ஒருவேளை உன் மேலே இறக்கம் பாராட்டினா உனக்கு சுகம் தருவார்னு சொல்லி அந்த கன்வென்ஷனுக்கு எங்கள் அப்பா என்னை கொண்டு போனார். அப்போ எப்படி இருப்பேன்னா, ஒரு ஸ்கெலிட்டன் மட்டும்தான், இப்படி ஒரு வவால் மாதிரி இருப்பேன். என் கண்ணெல்லாம் அந்த மண்டைக்கு உள்ளாடி இருக்கும். ஒரு ஸ்கெலிட்டன் மட்டும், அதில் ஒரு தோல், சதையே கிடையாது. சேர்லலாம் எனக்கு இருக்க முடியாது. கீழே தான் உட்காந்துருப்பேன், பாட்டி மாதிரி கால் போட்டு.
அப்படியே மெதுவாக பிடிச்சி அந்த கன்வென்ஷன் கொண்டு போனார். அன்றைக்கி இன்டர்நேஷ்னல் லீடர் பாஸ்டர் பிடி ஜான்சன் கேரளாவிலேருந்து அவர் பிரசங்கம் பண்ண பிரசங்கத்தை நான் கேட்கல, எனக்கு தெரியும் கடவுள் இல்லைன்னு அப்படி. ஆனால் நம்ம உட்கார்ந்ததுலேருந்து எனக்கு பயங்கரமான பாவ உணர்வு. சிறு வயதிலிருந்தே நான் பண்ண பாவம்லாம் என் கண்ணு முன்னாடி போயிட்டே இருக்குது. அழத் தொடங்கினேன். 3 மணி நேரம் அழுது ஒன்று கடவுள்னு ஒரு ஆள் இருந்தால் என்னை காப்பாற்று, இயேசு மெய்யாவே கடவுளாக இருந்தால் என்னை காப்பாற்று சொல்லி அழுதேன். எனக்கு எதுவும் நடக்கலை. அழுது முடியும் போது என்னை விட்டு ஒரு பெரிய பாரம் போயிட்டு ரொம்ப ஃப்ரீ ஆகிட்டேன். சந்தோஷம்னு தாங்க முடியாத சந்தோஷம். அப்படியே வீட்டுக்கு போனேன். அடுத்த வாரம் நானே ஒரு சர்ச்சை தேடி போனேன். அந்த சர்ச்சில் போய் அவங்களோடு சேர்ந்து, அவங்கெல்லாம் மலையாளிஸ், ரொம்ப நேசித்தாங்க. ஐ வாஸ் பார்ன் இன் கேரளா, brought up in தமிழ்நாடு. ரொம்ப நேசித்தாங்க. ஆனாலும் மனசுக்குள்ளே கடவுள் இல்லைங்கிற ஒரு எண்ணத்துலேருந்து வெளியே வர முடியல. ஒரு நாளைக்கு அங்கே உபவாச கூட்டம் நடக்குது. எங்கள் பாஸ் சொன்னாங்க, ராஜன் நீ அபிஷேகம் பெறுறதுக்காக ஜோம் இன்றைக்கி உபவாசம் அப்படின்னார். நான் சரி ஒரு நேரம் சாப்பிடலான்னு செத்து போய்டும் அப்படின்னேன். சாக மாட்டேன், எங்கள் கூட இரு அப்படின்னார். நான் உபவாசத்தில் இருக்கும்போது காலையிலே இருந்து அழுதேன். 9 மணிக்கு அழத் தொடங்கினது, சாயங்காலம் 3:30 மணி வரைக்கும் அழுதேன். ஒன்றுமே நடக்கலை. கடவுளே நீ ஒரு ஆள் இருந்தேன்னு என்னை அபிஷேகம் பண்ணு. எல்லாரும் அந்நிய பாஷை பேசுகிறாங்க, ஆவியில் ஆரம்பம் என்ன அபிஷேகம் பண்ணு. ஒன்றும் நடக்கலை. சரி நம்மளை மாதிரி பாவிக்கு எல்லாம் அவர் கொடுக்க மாட்டார்னு நினச்சிட்டு எங்கள் பாஸ்டர் பிரசங்கம் பண்ணுறாரு. நான் அப்படி உட்காந்து கேட்டே இருக்கிறேன். திடீர்னு பெப்சி ஃபுல்லாக ஃப்ரிட்ஜிலேருந்து எடுத்து குடித்த உடனே வயிற்றில் கும்முன்னு வரும் இல்லையா, பெப்சிங்கிற விட நல்ல சரக்கடிச்சா கும்முன்னு வரும் இல்லையா, அது மாதிரி அடி வயிற்றுலேருந்து குப்புன்னு அப்படி வருது. ஒரு ஃபியூ செகண்ட்ஸில் அப்படியே என்ன நிரப்பினான்னா காட்டு கூச்சல் போடுறேன் இல்லை இல்லையா அப்படின்னா ஒரு அந்த 10,000 மில்லியன் வால்ட் பவரில் பிடிச்சா அப்படி இருக்கும். 10 லட்சம் வால்ட்டில் பிடிச்சா அப்படி இருக்கும். இந்த அபிஷேகம் இறங்கும்போது பயங்கரமான சத்தம் என்னோடு பேசிச்சு. பிதாவாகி தேவன் ரொம்ப கிளியராக என்னுடைய மரணம், வாழ்க்கை, என்னுடைய அழைப்பையும் அப்புறம் சில காரியங்களையும் சொன்னார். பயங்கரமான சத்தம் அந்த தீக்குள்ளே இருக்கும்போது அந்த சத்தம். ஸோ அன்றைக்கி தான் உண்மையிலே கடவுள் உண்டுன்னு நான் நம்ப காரணம் பரிசுத்தாவின் அபிஷேகம். ஸோ என்னுடைய வாழ்க்கை சடுதியாக மாறிட்டு கடைசியில் இது எல்லாத்துலேருந்து எனக்கு விடுதலை 100% அப்படியே சேஞ்ச் ஆகிட்டு. குடி போயிட்டு, தம் அடிக்கிறது போயிட்டு, கஞ்சா போயிட்டு, அப்புறம் ஆனால் என் வியாதி சுகமாகலை. ஞான ஸ்நானம் எடுத்துகிட்டு ஒரு நாளைக்கு ஆனாலும் மரண போராட்டம். ஆனால் ஒன்று நான் சாக மாட்டேன்னு எனக்கு நல்லா தெரியும். ஆனால் மரணத்துக்கு நேரம் போயிட்டுருக்கிறேன். ஒரு முறை மத்தியானம் சாப்பிட்றதுக்கு முன்னாடி இவ்வளோ மருந்து இருக்கும். டாக்டர்ஸ் எல்லாம் இன்னும் ஹாஸ்பிட்டல் வர வேணாம்னு சொல்லி விட்டுட்டாங்க. மருந்து சாப்பிட்றதுக்கு முன்னாடி இல்லை, மருந்து சாப்பிட்றதுக்காக பாட்டி மாதிரி உட்காந்துருக்கிறேன். திடீர்னு உள்ளத்துக்குள்ளே ரோமர் 8 எடுத்து வாசின்னு ஒரு இன்ஸ்பிரேஷன் உண்டாச்சு. ரோமர் 8 எடுத்து மலையாளத்தில் படித்தேன். ஒரு வசனம் என்னை தொட்டது. டக்குன்னு இங்கிலீஷ் பைபிள் எடுத்தேன், கேஜேவியில். ரோமர் 8 God who spare not his own son, yet he spare for him us all. How shall he will not give us everything freely? தன் சொந்த குமாரன் என்றும் பாராமல் அவரை நமக்காக ஒப்பு கொடுத்தவர் அவரோடு கூட மற்ற எல்லாவற்றையும் இலவசமாய் கொடாதிருப்பது எப்படின்னு ஆங்கிலத்தில் இருக்குது, தமிழ் அது இல்லை. அந்த இலவசத்தை படித்தோடனே என் உள்ளாடி தீயா எரியுது. தாவி சொன்ன மாதிரி அனல் மூழ்கிறது. அப்படியே உட்காந்து ஆண்டவரே இவ்வளோ பணம் நான் செலவு பண்ணிட்டேன், என் வாலிப வயசில் நான் சாக விரும்பலை, உங்களுடைய குமாரன் கூட பார்க்காம அவர் எனக்காக ஒப்பு கொடுத்தவர் இந்த அற்பமான வியாதியை இலவசமாய் சுகமாக்காமல் இருப்பது எப்படின்னு சொல்லவும் என் வியாதி குணமாயிடுச்சு. ஸ்பாட்டில் அன்றைக்கி நான் மருந்து சாப்பிடல, அது பிறகு சாப்பிடவே இல்லை. மருந்தே எடுக்கிறது இல்லை. அப்படியே வாழ்ந்தேன். ஆண்டவருக்கு ஒப்பு கொடுத்தேன். நிறைய தீர்க்கதரிசிகள் மூலமாக ஸ்ட்ரேஞ்சாக நான் ஒரு மீட்டிங்கில் இருக்கிறப்ப என் தலையில் கவிச்சு தீர்க்கதரிசனம் சொல்லுவாங்க. அப்படி நான் கடைசியில் ஆண்டோடைய ஊழியத்தை ஒப்பு கொடுத்தேன். இரவெல்லாம் கடற்கரையில் போய் ஜபிக்கிற பழக்கம் லட்சியப்பட்டிலேருந்து இரவெல்லாம் ஜபிப்பேன். நிறைய பரலோக அனுபவங்களை கொடுத்தார். அப்படியே வந்தேன், சவுத்தில் வந்தேன், ஊழியம் தொடங்கினேன். இப்போ 35 வருடங்கள் சபை ஊழியம் செய்கிறேன்.
என்னுடைய பிரதானமான ஊழியம் வந்து பிசாசுகளை துரத்துறது, சாபங்களை முறிப்பது. ஒரு வாரம் 2000, 5000, 10,000 கிலோமீட்டர் ட்ராவல் பண்ணுவேன். எங்கேயாவது பிசாசு பிடிச்சவங்க இருந்தால் என்னை கூடுவாங்க, போய் பிசாசு துரத்திட்டு வருவேன். ரொம்ப சாபத்தில், கொடிய சாபத்தில் இருக்கிற குடும்பங்களுக்கு போவேன், அவங்கள விடுதலை பண்ணுவேன். இந்த ஊழியத்தை பிரதானம் பண்ணுறேன். எபிரேய பாஷையை கற்றுக்கொள்ளும்படி ஆண்டவர் எனக்கு கிருபை செய்தார். இந்த பைபிள் படிக்கும்போது எனக்கு திருப்தியாகலை. ஏதோ ஒன்று இதுக்கு பின்னாடி இருக்குது, அமேசிங் ஃபேக்ட் இருக்குது, அதெல்லாம் நமக்கு கிடைக்கல. ஆனால் பைபிள் திறந்து பார்க்கும்போது எபிரேய கிரேக்க பாஷையிலிருந்து மொழிபெயர்க்கப்பட்டது போட்டிருக்கும். ஒரு முறை புக் ஸ்டால் போனேன், அங்கே ஒரு எபிரேய பைபிள் இருந்து அதை எடுத்துகிட்டு வந்தேன். ஆனால் அது கூட படிக்கிறது எதுவுமே இல்லை. பைபிளை பார்த்தாச்சுன்னா எல்லா பைபிளும் மாதிரி இங்கே திறந்து பார்த்தேன், இங்கே ஒன்றுமே காணோம். பேக்லேருந்து இருக்குது. நான் பிறகு அந்த பிரிண்டர்கிட்ட கொண்டு கொடுத்து, இது தப்பாக பிரிண்ட் பண்ணியிருக்கிறாங்க சார், நல்ல பைபிள் தாங்கன்னு அவர் சொன்னீங்க. இது இப்படி தான் பிரிண்ட் ஆகி வருது அப்படின்னாங்க. அவருக்கு தெரியாது. அப்புறம் வீட்டில் கொண்டு வந்து என் அப்பா, நான் ஒரு ட்ராங்கூர் மகாராஜாவுடைய ஸ்கூலில் படித்தேன். எங்கள் அப்பா என்னுடைய 9th ஸ்டாண்டர்டில் எனக்கு ஒரு வெப்ஸ்டர்ஸ் டிக்ஷனரி கிஃப்ட் பண்ணியிருந்தார். அதில் டக்குன்னு கிளிக் ஆச்சு. பார்க்கும்போது எபிரேயு, கிரேக்கு, லத்தீன் இப்படிப்பட்ட ஏன்ஷியன்ட் பாஷைகள் அதில் இருக்குது. ஆல்ஃபாபெட் மட்டும்தான் இருக்குது, வேறு ஒன்றுமே இல்லை. நான் அது ஒரு பேப்பரில் இந்த ஆலஃப் பெத்துன்னு சொல்லி வரைஞ்சி எழுதுனேன்னு சொல்லக்கூடாது, ஏன்னா எங்கே தொடங்கி எங்கே முடிக்கணும்னு தெரியாது. அதை வரைஞ்சி அப்படியே எபிரேய பைபிள் வச்சுக்கிட்டு, அந்த பேப்பரையும் வச்சுக்கிட்டு எழுத்துக்கூட்டி பெர்ராஷீத், பரா, எலோஹீம் அப்படின்னு சொல்லி ஹீப்ரு வாசிக்க தொடங்கினேன். எரோபகலா 1000 மணிக்கூர் வாசித்து கடைசியில் எபிரேய பாஷை நல்லா தமிழ் மாதிரி வாசிப்பதற்கும் எழுதுவதற்கும் கற்றுக்கொண்டேன். ஆனால் கிராமர் எதுவுமே தெரியாது. என்னுடைய ஃப்ரெண்ட் ஒருத்தர் கேம்பஸ் கோர்ஸில் அவர் வீட்டுக்கு போயிருந்தேன். அவர் வீட்டில் செல்ஃபில் ஒரு பெரிய ஒரு ஃபைல் இருக்குது, ஹீப்ரு பிகினர்ஸ் கோர்ஸ். அது பார்த்தோன்னு எனக்கு உயிர் வந்த மாதிரி. அது வாங்கிட்டு போய் ஸ்ராக்ஸ் எடுத்து பேசிக் கிராமர் எல்லாம் முடிச்சுட்டேன். இது யார் உங்களுக்கு கொடுத்தேன்னு கேட்டால், ஒரு கால் கோக்குன்னு சொல்லி ஒரு பெரிய ஸ்காலர் இருக்கிறார், அவர் இந்தியா வரும்போது கொடுத்தார் அப்படின்னா. அவர் வர்றதுக்காக காத்திருந்தேன். அவர் வந்தோடனே அந்த கான்ஃபரன்ஸில் நானும் போனேன். இன்டர்வல் டைமில் அவரை போய் பார்த்தேன். என் பைபிள், ஹீப்ரு பைபிள் நோட்டெல்லாம் எடுத்துகிட்டு போனேன். அவர் எல்லாம் பார்த்தாரு, வாசித்து காட்டினேன். அப்படியே தலையில் 2 கையும் வச்சுட்டு அப்படியே இருந்தார். உலகெல்லாம் எபிரேய பாஷை படித்து கொடுக்கும், ஒரு நாதாரி பைபிளையும் ஒழுங்காக படிக்கவே இல்லை. எவனுமே இல்லாமல் இவ்வளோ படிச்சிருக்கான், இவ்வளோ எழுதியிருக்கான், இவ்வளோ அழகாக வாசிக்கிறான்னு சொல்லி அவர் என்னுடைய தகப்பனானார். நான் ரொம்ப ப்ளஸ் பண்ணி ப்ரொஃபஸெல்லாம் பண்ணி என்ன அந்த பெரிய கான்ஃபரன்ஸ் எல்லாம் பிஷப்ஸு, ரெவரன்ஸு எல்லாம் இருப்பாங்க. அதில் மை எஸ்டீம்டு ஹீப்ரு ஸ்டூடெண்ட் பால் ஜோனத்தன் வில் ரீட் நவ் ஃப்ரம் ஹீப்ரு பைபிள் அப்படிம்பார். நான் எழுப்பி நின்று ஜூவிஷ் அசனில் வாசிப்பேன். அவங்க டீமில் வந்திருக்கிறவங்களாம் ரொம்ப பரவசப்படுவாங்க. அந்த மாதிரி ஒரு அனுபவத்தில் அவர் போகும்போது நான் வழக்கமாக யார் வெளிநாட்டுக்காரங்க யார் பார்த்தாலும் நம்பர் பேர் வாங்கிறது கிடையாது. எனக்கு ஒரே ஒரு வெளிநாட்டுக்காரருக்கு தெரியும், அவர் மட்டும் அண்டையிலேருந்து இன்று வரைக்கும் எனக்கு பண சப்ளை எல்லா சப்ளையும் பண்ணிகிட்ருக்கிறாரு. வெள்ளைக்காரர் தான் அவர், மேலே இருக்கிறார், பூமியில் இல்லை. அவரை மட்டும்தான் பார்க்குறது, யாரையும் பார்க்குறது இல்லை. ஆனால் அவர் போகும்போது எங்கிட்ட இருந்து என் நம்பர், இமெயிலு, வீட்டு அட்ரஸ் எல்லாம் வாங்கிட்டு போனார். போயிட்டு 4 நாள் கழிச்சு என் வீட்டில் ஒரு பெரிய பாக்ஸ் வந்து, பெரிய பாக்ஸ். எனக்கே ஆச்சரியமாக இருந்தது. அவர் சொல்ல எதுவும் திறந்து பார்க்குறேன் உள்ள. அன்றைக்கு இந்த உலகத்தில் இருக்கிறதுல பெஸ்ட்டு ஹீப்ரு லெக்சிகான்ஸ், டிக்ஷனரிஸ், கன்கார்டன்ஸ், இன்டர்லீனியர்ஸ் அது இன்றைக்கும் இந்தியாவில் கிடையாது. நிறைய ஐட்டம் நான் எங்கேயும் பார்த்ததில்லை. பாக்ஸ் நிறைய. எனக்கு நான் உயிர் திறந்தது போல் ஒரு ஃபீல் உண்டாச்சு. எல்லாத்தையும் எடுத்து அப்படியே நெஞ்சோடு அடைச்சி, அப்பா இதுக்கு தானே காத்திருந்தேன். அன்னையிலிருந்து நான் படிக்க தொடங்கினேன். நல்ல ஹீப்ருவில் இதானே. பக்கத்தில் ஊரில் கோர்ஸ் நடத்தினேன், ஹீப்ரு கோர்ஸு. ஃபேமஸ் ஆகிட்டேன். ஏகப்பட்ட மக்கள் வந்தாங்க. புதுசாக பைபிள் வந்து எடுத்து கொடுத்தேன். பரவசமடை பண்ணேன். அப்புறம் இந்தியா எல்லாமே எடுத்தேன். வழக்கமாக நான் வந்து, நீங்களும் அதை செய்யணும், நீங்கள் யுவர் ஸ்டூடெண்ட்ஸ் இன்னும். நான் நிறைய பைபிள் காலேஜில் ப்ரொஃபஸராக இருந்திருக்கிறேன். பைபிள் காலேஜ் எனக்கே 5 பைபிள் காலேஜ் இருந்தது. 5ஐயும் கள்ள பாஸ்டர்மாருக எல்லாம் பண்ணி எடுத்துட்டாங்க. சரி, கொடுத்துட்டு அப்படியே வந்துட்டேன். இனி தொடங்குவதற்கு ஆண்டவர் கிருபை செய்வார். நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா, அந்த பைபிளை படிக்கும்போது ஒரு நாள் 66 அதிகாரம் படிப்பேன். ஒரு நாள் 66 அதிகாரம். ஆதியாகமத்தில் 1ஆம் அதிகாரம், யாத்திராகமத்தில் 1ஆம் அதிகாரம், லேவியராகமத்தில் 1ஆம் அதிகாரம் வச்சு வெளிப்படுத்தின விசேஷம் வரைக்கும் ஒரு அதிகாரம்,
ஒரு நாளில் முடிச்சுடுவேன். எவ்வளோ டைம் ஆனாலும் முடிக்காமல் இருக்க மாட்டேன். 5 நிமிஷம் எனக்கு கிடைச்சாலும் நான் ஒரு அதிகாரத்தை முடிச்சுடுவேன். அரை மணிக்கு கிடைச்சா ஒரு புத்தகத்தை முடிச்சுடுவேன். அப்படி ஒரு நாள் 66 அதிகாரம் வச்சு படிப்பேன். அப்படி படித்து என்னாச்சுன்னா, ரிப்படிஷன் இஸ் த மதர் ஆஃப் நாலேஜ். சொல்லுங்கள், ரிப்படிஷன் இஸ் த மதர் ஆஃப் நாலேஜ். எந்த பைபிள் காலேஜில் எந்த இடத்துல என்ன போனாலும் இந்த பைபிள் 30,000 மணிக்கூருக்கு மேலே ஆராய்ச்சி பண்ணியிருக்கேன். 30,000 மணிக்கூருக்கு மேலே இந்த பைபிள் படிச்சிருக்கேன். தமிழ், மலையாளம், இங்கிலீஷ், ஹீப்ரு, கிரீக்கு, அரமாய்க்கு, லத்தீன், ரஷ்யன்ஸ், ஃப்ரெஞ்சு, ஸ்பானிஷு, இப்படி நிறைய லாங்குவேஜில் படிக்கிற பழக்கம் எனக்கு. ஆகையினால நீங்கள் ஏதாவது ஒன்று சொன்னீங்கன்னா அது எங்கே இருக்குதுன்னு தெரியும். உங்களுக்கும் அப்படி தெரியணும். ஏதாவது ஒன்று சொல்லிட்டேன், ஒருத்தன் பேர் சொல்லிட்டேன்னா எந்த புஸ்தகத்தில் இருக்குது, அவன் யார், இந்த ஸ்டோரி உங்களுக்கு கண்ணு முன்னாடி இருக்குது. நீங்களும் அந்த மாதிரி படிக்கணும். அதுக்காக சொல்கிறேன், பெருமைக்காக இல்லை. நல்ல காரியங்களை குறித்து பெருமைப்படுவது நல்லது. ஆனாலும் நாங்கள் பெருமைப்படுறதில்லை. இவைகளெல்லாம் அவருடைய அழைப்பினாலே, அபிஷேகத்தினாலே வந்தது. உலகத்திலே முட்டாள் பயல்களில் முட்டாள் பயல்னா நான் தான். இப்போ அப்படி இல்லை. அந்த ஞானிகளை வெட்கப்படுத்தும்படி என்ன செய்தார், முட்டாள்களை தெரிந்து கொண்டு ஞானிகள் ஆக்குறாரு இல்லையா? அது மாதிரி நீங்களும் என்றைக்கும் முட்டாளாக இருக்கக்கூடாது. சீக்கிரமாக என்ன ஆயிடணும், நல்லா ஞானி ஆயிடணும், நல்லா ஸ்காலர் ஆயிடணும், நிறைய புக்ஸ் எல்லாம் எழுதணும், நல்லா ஆராய்ச்சி பண்ணணும். கர்த்தர் உங்களோடு இருக்கிறார். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். இப்போ நாம் டைரெக்டாக கிளாஸுக்குள்ளே போகிறோம். ஒரு ப்ரே பண்ணுவோமா? அப்பா பிதாவே, யாவே எல்லோஹீம், bless your holy name Lord. இந்த நாமத்தை மகிமைப்படுத்துகிறோம். சர்வ வல்லமையுள்ள எல்லாவற்றுக்கும் மேலான எல்ஷடாய், எல்லலியோன், இந்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். ஆண்டவரே, இந்த எபிரிய ஆவியை இவர்கள் மேலே நான் ரிலீஸ் பண்ணுகிறப்பா. இவருடைய ஆவி ஆத்தும சரீரத்தில் அது நிரம்பற்றும். பரிசுத்த ஆவியானவர்களை பிடித்து கொள்ளும். இவர்களை மனக்கண்களை திறந்தரலும். இவர்கள் வசன பிள்ளைகளாக மாறட்டும். பர்சன் ஆஃப் வேர்டு மாறட்டும். இவர்கள் ஆஸ்வதிக்கப்படட்டும். இவர்கள் உலகத்துக்கு வெளிச்சமாக இருக்கட்டும். இவர்கள் உலகத்துக்கு உப்பாக இருக்கட்டும். இவர்கள் மூலம் உடைய ராஜ்யம் கட்டப்படட்டும். இவர்கள் நீதி, பரிசுத்தம், நேர்மை, ஒழுக்கம், உண்மை உடையவர்களாய் மாறட்டும். நான் போதிக்கும் பொழுது ஆவியானவர் எங்கள் மத்தியில் அசைவாடும்படி வேண்டுகிறேன்ப்பா. நீர் அப்படி செய்வதற்கு நன்றி. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். ஓகே, எபிரேய பாஷை நாம் கற்றுக்கொள்ள போகிறோம். நாளைக்கு ஃபைனல் செக்ஷன் முடியும் போது உங்களுக்கு தமிழ் வாசிக்க தெரியுமோ தெரியாதோ, எபிரேயத்தில் அழகாக வாசிப்பீங்க, பேசுவீங்க. கேரண்டி. ஓகே, கேரண்டி. நான் போர்டில் போடுறதை நீங்கள் டக்குன்னு வாசிப்பீங்க, எழுத்துக்கூட்டி. ஓகே, எபிரேய பாஷையினுடைய ரகசியம் என்ன அப்படின்னா ஆல்ஃபாபெட்ஸ். அந்த ஆல்ஃபாபெட்ஸை ஒருத்தன் கரெக்டாக புரிஞ்சுக்கிட்டான் அப்படின்னா அவன் எபிரேய பாஷையை அழகாக என்ன செய்யலாம், படித்து விடலாம். ஓகே, எபிரேய பாஷையை செமிட்டிக் லாங்குவேஜ்னு சொல்லுவாங்க. செமிட்டிக் லாங்குவேஜ். Why it's Semitic language? It comes from Shem. Shem யார்? நோவாவுடைய மகன். சேம்னு தமிழில் இருக்கும், ஹீப்ரூவில் ஷெம். ஷெம் ஆகிய செமிட்டிக் லாங்குவேஜ், ஷெமிட்டிக் லாங்குவேஜ்னு சொல்லுவாங்க. ஆதியாகமம் 10ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்தில், ஜெனிசிஸ் 10:21, ஆதியாகமம் 10:21 எபர் அப்படின்னு ஒருத்தர் இருக்கிறார். ஹீப்ரூவில், நம்ம தமிழில், இங்கிலீஷில் பி அப்படின்னு நீங்கள் எதெல்லாம் யூஸ் பண்ணுறீங்களோ ஆக்சுவலி அது ஹீப்ரூவில் வி. இட்ஸ் நாட் அப்ரஹாம், இட் இஸ் அப்ரஹாம். இட்ஸ் நாட் ஜாக்கப், யாக்கோவ், ஜேஏசிஓவி. பெஷிபா இல்லை, பெஷிவா. மொழிபெயர்ப்பாளர்கள் தெரியாமல் அது அப்ரஹாம்னு போட்டாங்க. இப்போ நம்ம அப்ரஹாம் சொல்கிறோம். ஸோ இவருடைய பேர் வந்து எபர். ஹீப்ரூவில் எவர், EBEAR. எபர் இஸ் த ஃபாதர் ஆஃப் செமிட்டிக் லாங்குவேஜ். எபர் இஸ் த ஃபாதர் ஆஃப் ஹீப்ரூ லாங்குவேஜ். எபிரிய பாஷையினுடைய தந்தை என்று அழைக்கப்படுகிறவர் எபர். ஹீப்ரூ அல்ல, இவ்ரி. இந்த பாஷையினுடைய பேர் எபிரேயத்தில் இவ்ரி. ஆப்ரஹாம் த இவ்ரி, ஆப்ரஹாம் த எபிரேயன் சொல்லப்பட்டிருக்கு இல்லையா, இவ்ரி. IVRAIVRI, இவ்ரி. IVRI, இவ்ரி. ஓகே, ஹீப்ரூ அப்படின்னு சொல்கிறோம். இந்த எபிரிய பாஷை
தேவன் ஆதியிலேயே ஆபிரகாம் ஆதாம் ஏவாளோடு பேசின பாஷை. இதுதான் முதல் பாஷையாக இருந்தது. பாபேல் அல்ல, பாவேல்ல பாஷை தேவன் தாறுமாறாக்கும் வரையிலும் இதுதான் மெயின் பாஷை. அதுக்கு பிறகு பாஷைகள் தாறுமாறான. இந்த பாஷைக்கு என்ன சிறப்பு? தேவன் உலகத்தில் மனிதனோடு பேசுவதற்காக பயன்படுத்தின பாஷை, தேவன் தம்முடைய ரகசியங்களை எல்லாம் வெளிப்படுத்துவதற்கு பயன்படுத்தப்பட்ட பாஷை. ஆகினால் இந்த பாஷைக்கு ஹோலி லாங்குவேஜ் என்று சொல்லுவாங்க. இது ஒரு பரிசுத்த பாஷை. எப்படி சான்ஸ்கிரிட் இந்து மதத்தில் ஹோலி லாங்குவேஜோ அதே போல் எபிரேய பாஷை யூதர்களுக்கும் கிறிஸ்தவர்களுக்கும் ஹோலி லாங்குவேஜ். ரெண்டாவது, எபிரேய பாஷையை ஹோலி லாங்குவேஜ்னு சொல்வதற்கு ஒரு காரணம் என்ன அப்படின்னா, மனிதனுடைய செக்ஸ் உறுப்புகளுக்கு எந்த பேரும் கிடையாது எபிரேய பாஷையில். அதே மாதிரி செக்ஸுங்கிற வேர்டு கிடையாது. அதுக்கு என்ன சொல்லியிருப்பாங்க? ஆதாம் ஏவாளை அறிந்தான், ஆதாம் ஏவாளை அறிந்தான், அதோடு முடிஞ்சு. ஸோ இது ஹோலி லாங்குவேஜ். இதில் அக்லி வேர்ட்ஸ் கிடையாது, அதனால் அது ஹோலி லாங்குவேஜ். ரெண்டாவது, இந்த பாஷையை ஒருவன் படிக்கும் பொழுது, இந்த பரிசுத்த பாஷையை படிக்கிறதுனால நீங்கள் பாருங்கள், உங்களை அறியாமலே உங்களுக்குள்ள பரிசுத்தம் வரும், நீதி வரும், நேர்மை வரும், ஒழுக்கம் வரும், சுத்தமான வாழ்க்கை வரும். இதெல்லாம் இந்த பரிசுத்த லாங்குவேஜ் மூலமாய் எல்லாரும் கிடைக்கும். என்னுடைய டீச்சர் டாக்டர் கால்கோக் பார்த்தீங்கன்னா, இஸ் சச் அ ஹோலி மேன், ரைச்சஸ் மேன். நீங்கள் அவர்கிட்ட இப்படி ஒரு கிளாஸில் ஒரு பாஸ்டர் இன்னொரு பாஸ்டரை பற்றி அவர்கிட்ட சொன்னார் ஒரு காரியம். சொல்லி முடிஞ்ச உடனே இவர் அந்த பாஸ்டரை கூப்பிட்டார். ஏன் அப்படின்னா, புறங்கூறுதில் அவர் கேட்க மாட்டார். அவர் கூப்பிட்டு, சார் இவர் உங்களை பற்றி என்கிட்ட ஏதோ சொல்ல விரும்புகிறாரு, நீங்கள் வாங்கன்னு சொல்லி அவரையும் உட்கார வச்சார். இவர் வசத்துட்டு கைகால் ஆடி போயிட்டு. அந்த மாதிரி நேர்மையான மனுஷன். நாங்கள் ஐன்ஸ்டீன் என்கிற அந்த விஞ்ஞானியினுடைய 3வது தலைமுறை. ஐன்ஸ்டீன் ஒரு யூதர், ஒரு பெரிய விஞ்ஞானி. ஆனால் அவர் ஒரு ஹீப்ரு ஸ்காலர், ஹீப்ரு டீச்சர். பைபிள் எண்களை குறித்து 50,000 பேஜுக்கு எழுதியிருக்கிறார். 50,000 பேஜஸ் கிமேட்ரியான்னு சொல்லுவோம். அவருடைய ஸ்டூடெண்ட்டு டாக்டர் பட்ரஸ் அப்துல் மாலிக், அவருடைய ஸ்டூடெண்ட் டாக்டர் கால்கோக், அவருடைய ஸ்டீம் ஸ்டூடெண்ட் பாஸ்டர் பால் ஜோனத். இவங்க எல்லாரும் தலையில் கை வச்சு அந்த அபிஷேகத்தை ரிலீஸ் பண்ண அந்த ஆவியோடும் அந்த அபிஷேகத்தோடும் நாங்கள் உங்கள் மத்தியில் நிற்கிறோம். நீங்களும் அந்த ஆவியை பெறுவீங்க. ஓகே, சரி. இப்படி ஆதியில் வி கால் இட் ஓரல் தோரா, ரிட்டன் தோரா. சொல்லுங்கள். ஓரல்னா வாய்நாள் சொல்லப்பட்ட தோரா. ஆதியில் பைபிள் எழுதி கொடுக்கப்படலை. ஆதாம் தான் உலகத்திலேயே மிகப்பெரிய டீச்சர், ஆடம். இவர்கள் பாவம் செய்ததுனால தேவன் அவர்களை விட்டு விலகி போகலை. அதெல்லாம் கற்பனை கதைகள். தேவன் அவர்களை விட்டு விட்டுட்டாரு, தள்ளப்பட்டார்கள், விழுந்து போனார்கள்ங்கிற வேர்டு யூஸ் பண்ணவே கூடாது. தேவன் அதை யூஸ் பண்ணவே இல்லை. எல்லாரும் பாவம் செய்து தெய்வ மகிமையற்றவர்களானார்னு எழுதப்பட்டிருக்கு. ஆதாம் பாவம் செய்ததுனால பாவம் வந்துன்னு எழுதப்பட்டிருக்கு. ஆனால் அந்த ஒரே பாவத்தை தவிர வேறு எந்த பாவமும் அவங்க செய்தாக பைபிளில் சொல்லப்படலை. அதுக்கு பிறகு ஆதாம் ஏவாள் அவருடைய தலைமுறைகள் தேவனோடு ஐக்கியத்தில் தான் இருந்தாங்க. நம்ம சில நேரங்களில் பாருங்கள், இந்த தியாலஜியன்ஸு ப்ளஸ்ஸு இந்த ஓட்டடப்பா உபதேசங்கள்லாம் சேர்ந்து எக்ஸ்ட்ரீமாக போயிடுவான். ஜான் கெல்வின் அவர் என்ன சொன்னார்னா, ஹியூமன் பீயிங்ஸ் ஆர் ஃபாலன் தட் தே கேனாட் அண்டர்ஸ்டாண்ட் காட் அப்படின்ட்டார். அதுலேருந்து வந்தது தான் மோனார்ஜிசம். ஒரு மோசமான ஒரு உபதேசத்தை அவர் கொண்டு இன்றைக்கி எல்லா சபைகளும் அதுக்குள்ளே தான் கட்டப்பட்டிருக்கு. அப்படி இல்லை, அதுக்கு பிறகு ஹியூமன் பீயிங்ஸ் மனிதர்கள் தேவனோட ஐக்கியத்திலாம் இருந்தார்கள் என்பதை நாங்கள் பைபிளில் படிக்க முடியும். பாருங்கள், காயின் ஆபேல் 2 பேரும் பிரச்சனை உண்டாயிட்டு. உங்களுக்கு எல்லாம் தெரியும் இல்லையா? அதெல்லாம் டச் பண்ணி போயிடுவேன். தெரியல அப்படின்னா கை வச்சு காட்டணும், நான் எக்ஸ்பிளைன் பண்ணுவேன். அதிலே நம்ம டைம் போயிடும். நீங்கள் பைபிள் ஸ்டூடெண்ட்ஸு கிறிஸ்டின்ஸாக இருக்கிறீங்க, இந்த ஸ்டோரிஸ் எல்லாம் உங்களுக்கு தெரியும். அவங்க 2 பேருக்கும் பிரச்சனை வந்த உடனே தேவன் இடப்படுறாரா இல்லையா? அப்போ விழுந்து போயிட்டாங்க, ஒரேடியாக விழுந்து போயிட்டாங்க. அப்படி போகலை, உடனே காயின்ட்ட பேசுகிறார். நீ நன்மை செய்தால் உனக்கு மேன்மை இல்லையோ, உன் முகநாடி என்ன வேறுபட்டிருக்கு. ரொம்ப ஆண்டவர் கிட்ட வாட்ச் பண்ணுறாரு. முக ஷேப்பு, கோபம், எரிச்சல் வந்த உடனே பைபிளில் ஆண்டவர் கோபம் அதுக்கு எழுதப்பட்டிருக்கிற எபிரேய வார்த்தை தேவன் நீள மூக்குள்ளவராக இருந்தார் அப்படின்னு எழுதப்பட்டிருக்கு. எபிரேயத்தில் அப்படி தான் இருக்குது. நீள மூக்குன்னு எழுதுனா நீங்கள் எல்லாம் மாட்டிக்கிடுவீங்க. அதனால் அவங்க என்ன பண்ணாங்க, தேவன் கோபப்பட்டார் அப்படின்னு. கோபம் என்பதற்கு நீளமூக்கு அப்படின்னு தான் எபிரேயத்தில் வரும். கோபம்ங்கிற வார்த்தை அங்கே இல்லை. ஓகே, இப்போ அவருக்கு இவன் கோபப்பட்டோன்னே அவர் இடப்படுறார்.
அதையும் மீறி அவன் பாவம் செய்ததுனால அவனுக்கு என்ன கிடைத்தது? தண்டனை கிடைத்தது. அடுத்து பாருங்கள், ஆதாம் அன்றைக்கி என்ன செய்கிறார் அப்படின்னா, அன்றைக்கி அவங்களுக்கு ஒரே பிஸ்னஸ் என்ன அப்படின்னா, பலுகி பெருகி பூமியை நிரப்புங்க. எல்லாம் இருக்குது, பழங்கள், உலகத்தில் தேவன் சிருஷ்டித்த அந்த சிருஷ்டிப்பு. கொஞ்சம் மக்கள் வேலையே செய்ய வேணாம், போய் சாப்பிடணும், குழந்தைகள் என்ன செய்யணும், பெத்து பெருக்கி அப்படி. அப்போ முதல் நூற்றாண்டிலே மில்லியன்ஸாக மாறிட்டாங்க. முதல் நூற்றாண்டிலே மில்லியன்ஸாக மாறிட்டாங்க. அப்போ அன்றைக்கெல்லாம் பாருங்கள், பெண் பிள்ளைகள் பின்பற்றி வந்த உடனே என்ன செய்வாங்க? இப்போ நம்ம நாட்டில் அப்படி இருக்குது, கல்யாணம் பண்ணி எடுக்கணும். இப்போ குழந்தைகள் குடும்பம் பயங்கரம் பெருகுது. இப்படி பெருகி வரும்போது அவங்க அப்படியே ஒரு ஊர், முதல்ல ஒரு ஊர், அந்த ஊரில் ஒரு தாத்தா இருக்கார். அவர் யார்? ஆடமும் ஏவாளும். அவர் எவ்வளோ காலம் இருந்தார்? ஏறக்குறை 1000 வருஷம் இருந்திருக்கார். 1000 வருஷம் ஒருத்தர் இருந்திருக்கார் அப்படின்னா, இப்போ உங்கள் தாத்தாவுடைய பாட்டனார் இன்னும் உயிரோடு இருக்காருன்னா நீங்கள் என்ன பண்ணுவீங்க? முதல்ல அவரை போய் பார்ப்போப்பா, நமக்கு ஃபுல் ஃபேமிலி ஹிஸ்ட்ரி அவருக்கு தெரியும். இப்படி அன்றைக்கி எல்லாரும் படிக்கிறது வர்றது யார்கிட்ட? ஆடம் அண்ட் ஈவ். ஆடம் அண்ட் ஈவ் தான் அந்த ஃபஸ்ட்டு டீச்சர்ஸ். அப்போ இவங்க என்ன பண்ணுறாங்க? ஏதேனில் தேவன் இவர்களை சிருஷ்டித்தது. மோசைக்கு எப்படி தெரியும்? தலைமுறைகளாக வருகிற ஓரல் தோரா எப்படி எங்களை சிருஷ்டித்தார். அப்போ இந்த ஏதேனில் ஏகப்பட்ட யுகங்கள் வாழ்கிறாங்க. ஏதோ 5 வருஷம் 3 நாள் முடிஞ்சு 4வது நாளில் பாவம் செய்த மாதிரி இருக்கும். அப்படி இல்லை, தேவனோடு சஞ்சரிக்கிறாங்க. தேவன் நிறைய ரகசியங்களை சொல்லுகிறார். இதெல்லாம் ஆதாம் ஏவாளுக்கு தெரியும். இப்போ இவங்க என்ன பண்ணுறாங்க? அடுத்த தலைமுறை சொல்கிறாங்க, இப்படி யாவே எலோஹிம், நாங்கள் சேர்ந்து நடப்போம். அப்படியா? எப்படி இருப்பார் அவர்? இப்படி இருப்பார், வெண்மையாக இருப்பார், ட்ரெஸ் எல்லாம் இப்படி இருக்கும், என்ன பேசுவார், வாய்ஸ் எப்படி இருக்கும். நீ கூடவே நடந்தீங்களா? ஆமாம், எங்கள் 2 பேர் கூடவே நடுவில் நடப்பார், சிரிப்பார், நாங்கள் ஜோக்கு பண்ணுவோம், ஜாலி பண்ணுவோம். இப்படியெல்லாம் ஆதம் சொல்கிறத எல்லாரும் கேட்டுருக்கிறதில்ல. ஒருத்தன் கேட்டிருந்தான் பாருங்க, அவன் அதிலே நிரம்பிட்டான். ஏனோக்கு. யார்? ஏனோக்கு. அப்போ அப்படியா, அவன் நம்மளும் நடந்தா என்ன அப்படின்னு சொல்லி நடக்க தொடங்கினா. அப்போ ஆதி காலங்களிலேயே மனுஷனை தேவன் 100% கைவிடவில்லை, மனுஷனும் கடவுளை கைவிடவில்லை. இவங்களுக்குள்ள உறவு என்ன செய்துட்டு தான் இருந்தது. ஏன்ட்ட கேட்டால் புதிய ஏற்பாட்டு காலத்தை விட அதிக உறவு தேவனோடு இருந்தது பழைய. ஆதியாகமத்தை மட்டும் நான் எத்தனை 1000 கூட படிச்சிருப்பேன்னு எனக்கு தெரியாது. டைம் கிடைக்கும் போது ஆதியாகம் படிப்பேன். எனக்கு அவ்வளோ பிடிக்கும்னா, தேவன் மனுஷன் கூட இப்படி நடப்பாரா? இப்படி ஒரு கடவுள் உண்டா? இவ்வளோ தூரம் மனுஷன் நேசிப்பாரா? இவ்வளோ தூரம் நடப்பாரா? எனக்கு நான் ஆதியாகமத்தை படித்து எவ்வளோ காலம் அழுதேன்னு எனக்கே தெரியாது. அதில் ரொம்ப நான் அழுதது எப்போன்னா, யோசேப்பு எங்கே மாட்டிக்கிட்டார்? எகிப்தில், மிஸ்ராயிமில் அங்கே மாட்டிக்கிட்டார். இவர் ஏறக்குறைய 10-18 வருஷம் கண்ணீரில் இருக்கிறார். செத்துட்டானே நினச்சிட்டார். ஒரு வார்த்தை அவர் சொல்லவே இல்லை. கிளைமேக்ஸுக்கு அவரை விட்டால் வேறு எந்த டைரக்டரும் உலகத்தில் கேட்டு கிளைமேக்ஸ் காட்சிகளை அருமையாய் ஒழுங்குபடுத்துவதில் நம்முடைய டைரக்டர் மாதிரி பெரிய டைரக்டர் உலகத்திலே கிடையாது. இவ்வளவு நெருக்கமான ஒரு மனுஷன் சொல்ல, அது இந்த மாதிரி அழுறாப்பா. நீங்கள் தான் ஒரு குழந்தைய தவறு விட்டுட்டீங்கன்னு அழுறீங்க. அந்த குழந்தை எங்கே இருக்குன்னு ஒருத்தனுக்கு தெரியும். அவன் எவ்வளோ நேரம் தான் பொறுப்பான்? நீ 1 வருஷம் ஆன வரைக்கும் அவன் சொல்லாமல் இருப்பானா? மனுஷனே சொல்லாமல் இருக்க மாட்டான். 18 வருஷத்துக்கு மேலே அவன் அழுது ரெட்டில் சாம்பலில் இருந்த என் பிள்ளைன்னு அழுகிறான். கம்முன்னு இருந்துக்கிறது. அப்புறம் பாருங்க, யோசேப் அங்கே இருக்கிறான்னு தெரிஞ்ச உடனே நியூஸ் வந்தாச்சு. தெரிஞ்ச உடனே யோசேப் சொல்கிற அப்பா கூப்பிட்டு வந்துருங்க அப்படின்னு. இவர் போக ரெடி ஆகிட்டாங்க. உடனே என்ன செய்கிறாரு? அங்கே போய் தேவனுக்கு முதல்ல பலி செலுத்திடணும். அப்போ சொல்கிறாரு, யாக்கோபே, நீ எகிப்துக்கு போ, நீ போகும்போது நானும் உன் கூட வருவேன். செத்துட்டேன் நான் அந்த வசனம் படிக்க போகிறேன். நீ போகும்போது நானும் உன்னோட வருவேன். பாருங்க, நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்பது இட் இஸ் நாட் எ தியாலஜி, இட் இஸ் அ லைஃப். அவர் சொல்லிட்டார் இல்லையா, நம்ம கூடவே தான் இருப்பார். என்னோடய யூடியூப்பில் போனீங்கன்னா என்னுடைய சாட்சிகள் இருக்கும், அவர் கூட இருக்கு. எல்லாம் கவனிச்சிட்டு இருக்க சொல்ல, நீ போகும்போது நானும் கூட வருவேன், நீ ஒத்தையில் போக நானும் கூட. இவ்வளோ மனுஷன் நேசிக்கிற ஒரு தெய்வம் அவரை விட வேறு என்ன இருக்குது இந்த உலகத்தில்? அப்படி நம்ம பார்க்க. நோவாவுக்கு டைரக்ட் ஸ்டூடெண்ட் யார்? அப்ரஹாம். நீங்கள் புக் ஆஃப் ஏஷியர்னு ஒன்று, ஆசிரியன் புஸ்தகம்னு ஒரு புஸ்தகம் இருக்குது. அந்த புஸ்தகம் இப்போ தமிழில் வெளியிட்டிருக்கிறாங்க. இந்த புஸ்தகம் கண்டிப்பாக வாங்க. அதில் ஆதியாகமத்தினுடைய ஹிஸ்ட்ரி எல்லாம் அதில் இருக்குது. அருமையான புஸ்தகம். 38 வருஷம் ஆபிரகாம் யார் வீட்டில் இருந்து தங்கியிருக்கிறாரு? நோவா வீட்டில் தங்கியிருக்கிறார்.
38 வருஷம். ஆபிரகாமுடைய 56 வயசில் தான் நோவா என்ன செய்கிறாரு, சாகிறார். நான் இதெல்லாம் உட்காந்து கால்குலேட் பண்ணி கனெக்ட் பண்ணி சொல்கிறேன். இப்படி தலைமுறை தலைமுறையாய் யாவே, ஏலோஹிம், எல்ஷடாய் இந்த தெய்வத்தை குறித்து ஓரலாக சொல்கிறாங்க. இப்போ அந்த காலத்தில் என் சின்ன வயசுலலாம் நாங்கள் தமிழ்நாட்டில் கொஞ்சம் காலம் இருந்தோம். அப்போ சாயங்காலம் 6 மணிக்கே சாப்பிட்ருவோம். பாட்டி மரெல்லாம் தாத்தா எல்லோரும் வந்துடுவாங்க. வீட்டு முத்தத்தில் பிள்ளைங்கள்லாம் கூப்பிட்டு வச்சு ஊர் கதை, குடும்ப கதை, பேய் கதை, பேய் விளக்கு பிடிச்சிட்டு போச்சு எல்லாம் அப்படியே பார்ப்போம். ராத்திரி 12 மணிக்கு எல்லாம் அங்கங்கே திரும்பி பார்க்கும். இப்படி எல்லா இதிகாசங்களும் கூட இப்படி தான் வந்தது, ஓரல். இப்படியே சொல்லி 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 சின்ன வயசுலேயே உள்ள கொண்டு வந்துட்டாங்கல்ல. இப்படி தான் இந்த பைபிளை பல்லாயிரம் வருஷங்கள் ஓரல் தோராவாக இருந்தது. ஆனால் ஓரல் தோரா எழுதி தரல அப்படின்னு இல்லை, தேவன் சொன்னாருன்னு கேட்ட உடனே அவங்க என்ன செய்துருவாங்க, அப்படியே அக்செப்ட் பண்ணிவிடுவாங்க. நம்மளை மாதிரி கள்ளப்பயில கிடையாது. அவங்க தேவன் சொன்னாரா, செத்துட்டாவே காலில் சாஷ்டாங்கமாக விழுந்துடுவான், அப்படியே ஏற்றுக்கொள்வான். இப்படி பல்லாயிரம் வருஷங்கள் ஆபிரகாமின் தலைமுறை சந்ததி ஓரல் தோராவை கொண்டு வந்துகிட்டே இருந்தாங்க. இந்த ஓரல் தோராவில் அவங்க இருக்கும்போது அவங்க தேவனோடு நடந்தாங்க. சீனாயில் வச்சு என்ன கொடுக்குறாரு, ரிட்டர்ன் தோரா கொடுக்குறாரு. ஓகே, தோரா ரிட்டர்ன் தோரா. தோரான்னு சொன்னால் நியாயப்பிரமாணம் கிடையாது, தவறான மொழிபெயர்ப்பு. தோரான்னு சொன்னால் ஆகமங்கள். முழு பழைய ஏற்பாடும் தோரான்னு சொல்லப்பட்டிருக்கு. முதல் 5 புஸ்தகமும் தோரான்னு சொல்லப்பட்டிருக்கு. ஆகமங்கள் தான் அதை மொழிபெயர்த்துருக்கணும். நியாயப்பிரமாணம்னா அதை லா ஆக்கி அதை கொலை பண்ணிட்டாங்க. ஓகே, இப்படியே கொண்டு வந்து சீனாயில் ரிட்டர்ன் தோரா கொடுக்குறார். எங்கிட்ட கேட்டால் ஓரல் தோராவில் இருக்கும்போது இந்த மக்கள் கடவுளுக்கு பயந்தது மாதிரி ரிட்டர்ன் தோரா கொடுத்தவரை பயப்படலை. பைபிள் நம்ம கையில் இருந்தவரை அந்த பயமும் போயிட்டு எல்லாம் எழுதப்பட்டு கொடுத்ததுனால நம்ம கரெக்டாக வாழ்கிறோமா? நல்லா ஒரு பாவத்தை இது பாவம்னு தெரிஞ்ச பிறகு செய்யாமல் இருக்கிறோமா? இப்படி தான் நம்ம வாழ்கிறோம். ஆனால் அவங்க அப்படி இல்லை. பைபிள் இல்லாத காலத்தில் இன்னொருத்தன் பொஞ்சாதி அவன் லுங்கியை உறிஞ்சு எடுத்துட்டான், அவன் ஓடிட்டான். எப்போ? பைபிள் இல்லாத காலத்தில். இன்றைக்கி அது மாதிரி ஒரு ஈஜிப்தியன் பெண்கள் எப்படி இருப்பாங்க, 7 அடி ஹைட்டு, ஒரு 3 அடி வீதி, மார்பிள் சில மாதிரி இருக்கிற ஒருத்தி நம்ம லுங்கியை பிடிச்சா, லுங்கியை பிடிக்கல ஹீப்ரூவில் வேறு, நம்ம ஓடுவோமா? ஓடிக்கல மாட்டோம். ஒருவேளை கிருபை இருந்தால் அவன் என்ன ஓடி தப்பிடுவான். கிருபை இல்லைன்னா அவன் என்ன செய்துடுவான், அவள் லுங்கியை பிடிக்க வேணாம், இவனே அவள் லுங்கியை பிடிக்கணும். நம்ம நிலைமைகள் அவ்வளவு பரிதாபமான நிலைமை. இந்த பைபிளை தந்த பிறகு, இந்த பைபிளை கொடுக்காத காலத்தில் நான் தேவனுக்கு விரோதமான இப்படிப்பட்ட பாவத்தை செய்வது எப்படின்னா, எனக்கு சர்ச்சி கிறிஸ்தவம் எனக்கு மாடல் இல்லை, எனக்கு அவங்க தான் மாடல். த ஏன்ஷியன்ட், த வே ஆஃப் த ஏன்ஷியன்ட், த பாத் ஆஃப் த ஏன்ஷியன்ட். பூர்வ பாதைகளை கண்டுபிடித்து அதில் என்ன செய்யுங்கள், நடவுங்கள். இந்த நியூவுக்கு போகாதீங்க, பூர்வ பாதையில் நடவுங்கள் ஆண்டவர் சொன்னார் இல்லையா, அதுதான். இப்படி இந்த எபிரேய பாஷை அங்கேருந்து கொண்டு வந்துட்டே இருக்கிறாங்க. பல்லாயிரம் வருடங்களாக இருந்து இன்று நிலவில் இருக்கிற பாஷையில் மிக முக்கியமான பாஷை எபிரேய பாஷை. அது இருந்த காலத்தில் இருந்த ஒரு பாஷை இப்போ நிலவில் யாரும் யூஸ் பண்ணுறது இல்லை. சமஸ்கிருதத்தை ஒரு குறிப்பிட்ட சாரார் யூஸ் பண்ணாங்க, எல்லோரும் யூஸ் பண்ணுறது. இப்படி அந்த ஏன்ஷியன்ட் லாங்குவேஜ் இப்படியா அழகாக நினச்சது வரும். அப்புறம் ரிட்டர்ன் தோரா ஆயிடுச்சு. இப்போ முதல்ல ஆதி காலங்கள் இருந்த எபிரேய பாஷை எப்படி இருக்கும்னா, மாட்டுக்கு கொம்பு, முதல் லெட்ரு என்னது, மாட்டுக்கு கொம்பு ஆலஃப். ரெண்டாவது லெட்ரு கூடாரத்தின் கூடாரம் பெத்து. இப்படி எல்லாமே பிக்டோரியல் லாங்குவேஜ். சொல்லுங்கள், ஒரு ஆல்ஃபபெட்டில் ஒரு ஹிஸ்ட்ரி இருக்கும். ஜெருசலேம் ஹீப்ரு யூனிவர்சிட்டியில் ஒரு ஆல்ஃபபெட்டு 3 இயர்ஸ் கோர்ஸ், ஒரு ஆல்ஃபபெட் 3 இயர்ஸ் கோர்ஸ், ஒரு ஆல்ஃபபெட். ஆலஃப் மட்டும் 3 வருஷம் பாடம். அவ்வளோ ரகசியங்கள் ஒரு ஆல்ஃபபெட்டில் இருக்குது. அது கிரியேஷனுடைய அந்த கேட்வேயே எது அப்படின்னா அந்த எபிரேய பாஷையினுடைய ஆல்ஃபாபெட்ஸ். இப்படி இந்த முதல்ல எழுதுகிறாங்க பாருங்கள், ஸ்க்ரோல். எபிரேய பாஷை, தமிழ் பாஷை, எல்லா பாஷையும் எப்படி எழுதுவாங்க அப்படின்னா கேப் கிடையாது, வேர்டு பை வேர்டு எழுத மாட்டாங்க.
ஆதியாகமம் 1ஆம் வசனம் 1ஆம் அதிகாரத்தில் தொடங்கி 50ஆம் அதிகாரம் கடைசி வசனம் வரைக்கும் ஒரே லைனில் இருக்கும். எப்படி? ஒரே லைனில் இருக்கும். இப்படி தான் நம்முடைய மூல பாஷை இருக்குது. மேனுஸ்கிரிப்டர்லாம் இப்படி தான் இருக்குது. அது எப்படின்னா, அப்பா பையன்கிட்ட சொன்னாராம், மக்களை கடையில் போய் சுக்கு மிளகு திப்பிலி வாங்கிட்டு வா அப்படின்னு சொன்னாரான். இவன் பேப்பரில் எழுதுனான், சேர்த்து 3 சேர்த்து எழுதிட்டான். சுக்கு மிளகு திப்பிலி. கடையில் போயிட்டு சுக்குமே லகுதி பிலி அப்படின்னார். அப்போ அவர் என்னடா சுக்குமே லகுதி பிலி, புதுசாக இருக்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு அந்த பேப்பரை கொண்டா அப்படின்னு கேட்டாரான். பேப்பரை வாங்கி பார்த்துட்டு, ஓ சுக்கு மிளகு திப்பிலியா அப்படி. இது ஓரல் தோரா. அவருக்கு சுக்கு மிளகு திப்பிலின்னு தெரியும். இவனு கொடுத்துருக்கிறது ரிட்டன் தோரா. ஓகே, இந்த ரிட்டன் தோரா எப்படி இருந்து அப்படின்னா இப்படி தான் இருக்கும். உங்களுக்கு தெரியாது, எனக்கு தெரியும் என்ன அப்படி. ஓகே, இன் த பிகினிங் காட் கிரியேட்டட் ஹெவன் அண்ட் எர்த். ஏன்னா எபிரேய பாஷையில் வவல் கிடையாது, AEIOU கிடையாது. இன் என் தி THE இ கிடையாது. பிகினிங் BGN G, காட் GD, கிரியேட்டட் CRTD, அப்புறம் ஹெவன் HVN, அப்புறம் அண்டு ND, அப்புறம் எர்த்து RTH. இப்படி தான் எபிரேய பாஷையில் இருக்கும். என்ன பார்த்தீங்களா? வேர்டாக பிரிக்கப்படலை, ஒரே அடியாக இருக்கும். இது நம்ம புறஜாதிகள் படித்தா சுக்குமி லகுதி பிலி போட்டு அதை கொலை பண்ணி அதை டிவைட் பண்ணி கெட்ட வார்த்தையெல்லாம் கண்டுபிடிச்சிடுவான். ஆனால் அவங்க படிக்கும்போது அவங்களுக்கு தெரியும், ஏன்னா அவங்க தலைமுறையாக படித்து பழக்கம். அப்போ இப்படி இது வரும்போது இதை என்ன பண்ணுறாங்க, ஏடியில் இயேசு கிறிஸ்துவுக்கு பிறகு அதுவரையிலும் இந்த தோரா தான். இந்த பார்த்தீங்களா, பரண்டி கூட்டி வச்சுருக்கு பார்த்தீங்களா, கோழி இது பண்ணுற மாதிரி இந்த மாதிரி இருக்கும். ரெண்டாவது, எபிரேய பாஷைக்கு ஃபுல் ஸ்டாப் கிடையாது, காமா கிடையாது, கேபிட்டல் லெட்டர்ஸ் ஸ்மால் லெட்டர்ஸ் கிடையாது, எல்லாமே கான்சோனன்ட்ஸ், எல்லாமே கேபிட்டல் லெட்டர்ஸ். இது ஒன்றுமே கிடையாது. இன்றைக்கி அது ஒரு நம்ம இங்கிலீஷ் மாதிரி தமிழ் மாதிரி தனித்தனி வேர்ட் ஆக்கிட்டாங்க. வேர்ட் ஆக்கி ஃபுல் ஸ்டாப் எல்லாம் போட்டு, இப்போவும் காமா கிடையாது, வேர்ட் ஆக்கிட்டாங்க. ஃபுல் ஸ்டாப்புக்கு 2 ஸ்டார் போட்டிருப்பாங்க, அப்படி ஆக்கிட்டாங்க. அப்படி பண்ணது யார் அப்படின்னா மசோரைட்ஸ். மசோரைட்ஸ், MASORITS, மசோரைட்ஸ் என்று சொல்லக்கூடிய ஒருவருடைய தலைமையில் ஒரு குரூப் ஸ்காலர்ஸ் சேர்ந்து இந்த ஃபுல் ஸ்டாப்பும் கிடையாது, ஆதி அந்தம் இல்லாமல் இருக்கிற இந்த பைபிளை வார்த்தை ஆக்குனாங்க. ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியையும் சிருஷ்டித்தார். பரஷீத், பாரா, எத் எலோஹிம், எத் ஹஷமாயிம், பா எத் எரட்ஸ் என்று தனித்தனியாக டிவைட் பண்ணாங்க. ஆகினால தான் புறஜாதிகளாகிய நாம் இப்போ அது அங்கிருந்து எபிரேயத்திலிருந்து லத்தீன், லத்தீனிலிருந்து ஆங்கிலம், ஆங்கிலத்திலிருந்து தமிழ். இல்லை நம்ம பெரிய பாக்கியவான்களே அப்படின்னா நம்ம கையில் இருக்கிற தமிழ் பைபிள் KJVயினுடைய ஆப்ட் டிரான்ஸ்லேஷன். KJVயில் இருக்கிற மாதிரி தமிழ் பைபிள். மலையாளம் பைபிள் NIV, நிறைய வசனம் இருக்காது. KJVயில் இருக்கிற தப்பு தமிழ் பைபிள் அப்படியே இருக்கும். இப்போ நீங்கள் ஹீப்ரு எதுக்கு படிக்கிறீங்க அப்படின்னா இந்த பைபிளில் ஏகப்பட்ட தவறுகள் இருக்குது. அதனால தான் சபை பிரிந்து கிடக்குது, ஏகப்பட்ட உபதேச கோளாறுகள்லாம் இருக்குது. இதெல்லாம் நீங்கள் என்ன செய்யணும், பைபிள் படிக்கணும், உங்கள் கண்ணுக்கு தெரியும், கரெக்டாக நீங்கள் அதை கண்டுபிடிச்சிடுவீங்க. அந்த மாதிரி ஒரு ஆவி உங்களுக்குள்ள உண்டாகி சரியான இருப்பது போன்று படிப்பதற்கும் வாழ்வதற்கும் பிறருக்கு கற்றுக் கொடுப்பதற்கும் இந்த பைபிளை எபிரேய பாஷை என்ன செய்கிறோம், படிக்கிறோம். பைபிள் காலேஜில் எல்லோரும் படிப்பாங்க. சும்மா யாரோ வந்து நம்ம ஒரு இங்கிலீஷ் டீச்சர் மாதிரி ஒரு சென்டென்ஸ் இங்கிலீஷில் பேச தெரியாது, ஆனால் +2 வரைக்கும் இங்கிலீஷ் எடுத்திருப்பாங்க. அதை நம்ம படித்து நமக்கும் பேச தெரியாது. இப்படி வந்து யாராவது என்ன செய்வாங்க, எபிரேய பாஷை சொல்லி கொடுத்துட்டு போவாங்க. பரீட்சை எழுதின பிறகு கட்டில் கடியில் அது கிடக்கும். அப்படி இல்லை, இது உங்களுக்கு பிபிலிக்கல் ஹீப்ரு, லைஃப் சேஞ்சிங். நீங்கள் உங்கள் லைஃப்பில் ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸு நாளைக்கு கோர்ஸ் முடியும் போது நீங்கள் எபிரேய பாஷைக்கு நேராக தாவிடுவீங்க. குரங்கு தாவுற மாதிரி தாவிட வேண்டாம். தட் சச் அன் இன்ட்ரெஸ்டிங் டாபிக் அதுக்குள்ளாடி இருக்குது. ஓகேயா?
இந்த தோராவை எப்படி இந்த பைபிள் வந்ததுங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். ஒரு யூதன் பைபிள் எடுத்தோடனே கிஸ் பண்ணிட்டு தான் அதை திறப்பான். ஏன்னா இது கொடுக்கப்பட்ட விலை அவனுக்கு தெரியும், நமக்கு தெரியாது. நம்ம 300 ரூபா கொடுத்து அழகாக வாங்கி வச்சுட்டு படிப்போம். அவன் அப்படி இல்லை. பல லட்சம் பேர் இதை பாதுகாப்பதற்காக தன் வாழ்க்கை என்ன செய்திருக்கிறாங்க, இழந்திருக்கிறாங்க. இதை எழுதுகிறவங்க பாருங்க, ஸ்கிரைப்ஸ்ன்னு சொல்லுவாங்க. சோஃபாரிம், சேஃபர் அப்படின்னா புக்கு, சோஃபாரிம் அப்படின்னா அது எழுதுகிறவங்க ஸ்கிரைப்ஸ், வேத பாரகர்கள். இவங்க என்ன பண்ணுவாங்க தெரியுமா? குறிப்பிட்ட பசுவினுடைய தோல் தான் எடுப்பாங்க, எல்லா மிருகத்தின் தோலை எடுக்க மாட்டாங்க. இந்த தோலை எடுத்து பதப்படுத்தி அது புனித நூல் எழுதுவதற்காக அதுக்குரிய சடங்கு எல்லாம் செய்து அதை ப்ராப்பராக பதப்படுத்தி அதில் எழுத தொடங்குவாங்க. எழுதும் பொழுது இது புனித நூல் ஆனபடியால் அவங்க கை இதில் படக்கூடாது, கைப்படாது. அந்த தூவல் மட்டும்தான் என்ன செய்யும், படும். சப்போஸ் ஏதாவது ஒன்று அடையாளம் பண்ணணும் அப்படின்னா ஸ்டீலில் சில்வரில் ஒரு பென் மாதிரி வச்சுருப்பாங்க, அதை வச்சு அடையாளப்படுத்துவாங்க. கை இந்த தோலில் என்ன செய்யக்கூடாது, படாமல் எழுதுவாங்க. நம்பர் 1. 2, இன் தி பிகினிங் ஏலோஹிம் கிரியேட்டட் ஹெவன் அண்ட் எர்த். ஆதியில் ஏலோஹிம் வானத்தையும் பூமியும் சிருஷ்டித்தார். இந்த ஏலோஹிம்னு வருது இல்லையா, யாவேங்கிற வார்த்தை 7000 இடங்களில் வருது இல்லையா. ஒரே வசனத்தில் யாவேங்கிற வார்த்தை 3 தடவை 4 தடவை வந்திருக்கு. ஒவ்வொரு முறையும் தேவனுடைய நாமம் வரக்கூடிய இடத்துல அதை எழுதுவதற்கு முன்பு ஷீலவம் மாதிரி ஒரு குளம் இருக்கும், அங்கே போய் ஒரு மிக்குவா ஞானஸ்நானம் எடுத்துடுவாங்க. பியூரிஃபிகேஷன், ரிலீஜியஸ் பியூரிஃபிகேஷன். ஏன்னா இந்த பரிசுத்தமுள்ள நாமத்தை நாம் பண்ணும்போது எந்த ஒரு இம்ப்யூரிட்டியும் என்னோடய வாழ்க்கையில் நினச்சக்கூடாது, இருக்கக்கூடாது என்பது முக்கியம். அப்போ 7000 முறை யாவேங்கிற வார்த்தை எழுதும் முன்னே அவன் எத்தனை முறை தண்ணியில் முங்கணும்? 7000 முறை. நான் அப்படி முங்கி மொழிபெயர்க்கல, முங்கினா செத்துருப்பேன். ஆனால் இது அவங்களுடைய கடமை, அதை அவங்க செய்து ஆகணும். நம்பர் 1. அடுத்து பாருங்கள், இந்த ஒரு இப்போ ஆதியாகமத்தின் புஸ்தகத்தை எழுதிட்டாங்கன்னு வச்சுங்களேன். ஆதியாகமத்தின் புஸ்தகத்தை முடிஞ்ச பிறகு வார்த்தை கிடையாது இல்லையா. ஆதியாகமத்தின் புஸ்தகத்தில் மொத்தம் எத்தனை வார்த்தை இருக்குது என்று அவங்களுக்கு தெரியும். நான் ஒரு புக்கு போட்டிருக்கேன், ஹீப்ரூ லேர்னர்ஸ்ன்னு சொல்லி. நான் கோயம்புத்தூரில் கொஞ்சம் பிரிண்ட் எடுக்கலாம்னு நினைக்கிறேன். பிரிண்ட் எடுத்தால் நீங்கள் என்ன செய்யலாம், வாங்கி கொள்ளலாம். அதெல்லாம் கொடுத்துருக்கேன், நிறைய மேட்டர்ஸ் கொடுத்துருக்குறேன். ஒரு 230 பேஜஸ் புக்கு, A4 சைஸில் பெரிய புக்கு. அவங்க என்ன பண்ணுவாங்க, ஆதியாகமத்தை முடிச்சுட்டு மொத்த லெட்டரையும் கவுண்ட் பண்ணுவாங்க. கவுண்ட் பண்ணும்போது 56,947 லெட்டர் அப்படின்னா 46 இருந்துன்னா அது எங்கே விட்டுருக்கோன்னு தேடி கண்டுபிடிச்சி அது திருத்த மாட்டாங்க, அந்த ஸ்க்ரோலை தூர போட்டுருவாங்க. பைபிள் அவ்வளவு நேர்மையாய் சிறப்பாய் செய்யப்பட்ட ஒன்று. யாரும் அதை பற்றி என்னெல்லாமல் பேசுகிறதுக்கெல்லாம் நீங்கள் இதுக்கு எக்ஸ்பிளேஷனுக்கு கொடுக்கணும். சரி, 1,58,493 494 இருக்குது, தூர போட்டுடுவாங்க. அதை யூஸ் பண்ண மாட்டாங்க. முடிச்சுட்டு கவுண்ட் பண்ணுவாங்க, கரெக்ட் நம்பர் அந்த எழுத்து இருந்துன்னா ஓகே. இப்படி கொஞ்சம் பேர் ஒரு டீமாக இருந்து அதை எழுதுவாங்க, கொஞ்சம் பேர் கரெக்ஷன் பார்ப்பாங்க. இப்படி டீமாக பண்ணி 7 முறை புடமிடப்பட்ட வார்த்தைகளை தேவன் நம்முடைய கையில் தந்திருக்கிறார். இதை இந்துவோ முஸ்லீமோ புடமிடப்பட வேண்டிய அவசியமே இல்லை. அவ்வளவு நேர்த்தியாய் செய்திருக்கிறாங்க அந்த மக்கள். யாரும் இதை குற்றம் சொல்ல முடியாத அளவிற்கு நேர்த்தியாய் இந்த வேதம் சொல்லப்பட்டிருக்கிறது. ஓகே, இவ்வளோ ப்ரிசர்வேஷன் பண்ணியிருக்கிறாங்க. பல காலங்களில் இந்த வேதத்தை அழிக்கும்படி பல தத்துருக்கள் எழும்பி அழிச்சிட்டாங்க. அதெல்லாம் அவங்க எங்கேயா குகைகளில் கொண்டு வச்சது, அந்த கும்ரான் கேவ்ஸ்லேருந்து எடுத்ததெல்லாம் அந்த மாதிரி வச்சது. அதுக்குன்னே ஒரு கூட்டம் ஜனம், அவங்களுடைய முழு வேலை அதை பாதுகாப்பது. வாளோடு நிற்பாங்க, அங்கே யாரும் அந்த ஏரியாவுக்குள்ளே போக முடியாது. ஆனால் இப்போ ஜெருசலேமில் ஒரு பெரிய டூம் பண்ணி அதுக்குள்ளாடி எல்லாத்தையும் ப்ரிசர்வ் பண்ணி வச்சுருக்கிறாங்க. நியூக்ளியர் வார் வந்தால் கூட அது என்ன செய்ய முடியாது, கிழிக்க முடியாது. பூமியை தீனால் சுட்டெரிச்சாலும் அது என்ன செய்யாது. அந்த மாதிரி இதை ப்ரிசர்வ் பண்ணக்கூடிய செட்டப்பு இஸ்ரேலில் பண்ணியிருக்கிறார். இவ்வளோ தூரத்துக்கு அந்த ஜனங்கள் ரொம்ப கரிசனையாக கொண்டு வந்தது. கண்டமேனிக்கு யாரும் அதுக்குள்ளே எதுவும் ஆட் பண்ண முடியாது. சும்மா ஆட் பண்ணால் அதை எடுத்தான் இதை எடுத்தான்
அப்படிலாம் ஆட் பண்ண முடியாது. ஆனாலும் கொஞ்சம் ஆடெல்லாம் பண்ணியிருக்கிறாங்க. அதெல்லாம் நம்ம பார்க்க போகிறோம். ஆட் பண்ண முடியாது, அந்த அளவுக்கு நேர்த்தி வச்சுருக்கிறார். ஏன்ட்டு கேட்டாச்சுன்னா ஆண்டவர் இதிலெல்லாம் கண்டுக்கிறது இல்லை. நீங்கள் இப்போ ஒரு சாப்டர் எடுத்துட்டிங்கன்னா அவர் வந்து வாளோடு நிற்க மாட்டார். அங்கே கிடைக்கும். எங்கே பொதுவே நிறைய காரியத்துக்கு நம்ம பாவத்துக்கும் அப்படி தான். இப்போ கிடைக்காது, மொத்தமாக எப்போ கிடைக்கும்? அப்போ கிடைக்கும். இப்போ நம்ம நல்லா இருக்கும்னு நினச்சிட்டு இருப்போம், அங்கே போய் சிக்கிறோம். அந்த ஏர்போர்ட்டு வாசலில் ஒரு என்ட்ரன்ஸில் கொஞ்சம் அதிகாரம் நின்று இருப்பான் தெரியுமா? பாஸ்போர்ட்டு டிக்கெட் எல்லாம் வெரிஃபை பண்ணுவோம் இல்லையா? அவனாவது ஒரு முறை தான் வெரிஃபை பண்ணுறான், ஆதார் கார்டு ஃபோட்டோ எல்லாம். இங்கே போனீங்கன்னா 10 கேட்டு வெரிஃபை பண்ணியே நம்ம சல்லடையா போவோமா போக மாட்டோமா, அந்த பக்கம் வர தீ எரிஞ்சிட்டு இருக்குது கடவுளே அப்படின்னு கை காலில் உதறி போகக்கூடிய அளவுக்கு தான் கொசு போகாமல் அரிச்சு தான் ஆண்டவர் என்ன செய்வார், உள்ளே விடுவார். அதை எப்போவுமே கிறிஸ்தவர்கள் என்ன செய்யணும்? தெர் இஸ் நோ லிபரல் தியாலஜி ஃபார் காட். லிபரல் தியாலஜி இஸ் ஃபார் த தியாலஜியன்ஸ், பட் காட் இஸ் நாட் லிபரல். ஓகேயா? இப்போ நாம் இந்த பைபிளை எபிரேய பைபிள் படிக்கும்போது முழு எபிரேய பைபிளும் எபிரேயத்தில் எழுதப்படலை. இது கூட சில லாங்குவேஜ் சேர்ந்து இருக்குது. எப்படின்னா இந்த ஜனங்கள் பாபிலோனுக்கு போனாங்க இல்லையா? பாபிலோன் போன பொழுது அங்கே ஒரு லாங்குவேஜ் படித்தாங்க, அரமைக் லாங்குவேஜ். இதில் தானியேலின் புஸ்தகம், நெகேமியா, எஸ்ரா எல்லாம் எழுதப்பட்டது பாபிலோனில் இருக்கும்பொழுது. ஆகையினால அவங்க என்ன பண்ணாங்க? அரமைக் படிச்சுட்டாங்க. அரமைக் படித்ததுனால அந்த புஸ்தகங்களில் வரக்கூடிய தேவனுடைய நாமங்கள் வித்தியாசமாக இருக்கும். ஏலோஹிம், யாவே, எல்ஷடாய் இதெல்லாம் இருக்காது. அதுக்கு பதிலாக ஏலா, ஏலோவா, இலாஹி, இல்லாஹி இப்படிப்பட்ட அரமைக்கு வார்த்தைகள் இருக்கும். ஆனால் எல்லாமே அரமைக்கல்ல. எங்கள் ஊரில் நீங்கள் கன்னியாகுமரி வந்தீங்கன்னா அது தமிழும் கிடையாது, மலையாளமும் கிடையாது, இட மலையாளம் அப்படின்னு சொல்லுவாங்க. எங்கள் ஊரில் நாங்கள் பேசுகிறத நீங்கள் வந்து பக்கத்து வீட்டிலேருந்து கேட்டிங்கன்னா உங்களுக்கு ஒன்றுமே புரியாது. கேரளத்தில் உள்ளவனுக்கும் புரியாது, தமிழ்நாட்டில் உள்ளவனுக்கும் புரியாது, அங்கே உள்ளவனுக்கு தான் தெரியும். என்ன கொல்லியாண்டோன்னு சொல்லுவான். என்னது என்ன கொல்லியாண்டோயின்னு ஒரு பொம்பளை வீட்டில் சத்தம் போடுவான்னா என்ன கொல்றான்னு அர்த்தம். ஓகே, கொப்பம் எங்கே போனா அப்படின்னு சொல்லுவான். உங்கள் அப்பன் எங்கே போனா அப்படின்னு. கொம்மை எங்கே போனா அப்படின்பா. கொம்மைன்னா உனக்கு அம்மை எங்கே போனா அப்படின்னு. நீங்கள் அங்கே வந்துன்னா உங்களுக்கு பைத்தியமே பிடிச்சிடும். இதை ஏன்டா தமிழ்நாட்டில் சேர்த்திங்க, அவன் அங்கேயே இருந்துட்டு போட்டோம் அப்படின்னு. அவனும் வேண்டான்ட்டான், இவனும் வேண்டாம். இப்போ நாங்கள் வந்து யூனியன் டெரிட்டரியும் ஆகலை அப்படின்னு ரெண்டுமே கைவிட்டு நாங்கள் நடுவில் கிடக்கிறோம். இங்கே எந்த ஆட்சி வந்தாலும் அவன் கவனிக்க மாட்டான். இங்கே ஏடிஎம்கே வந்து அங்கே டிஎம்கே ஓட்டு போடுவான், இங்கே டிஎம்கே வந்து அங்கே கம்யூனிஸ்ட்டுக்கு ஓட்டு போடுவான். அவனுக்கு எல்லாருக்கும் பணம் இருக்குது, வசதியாக இருக்கான், இவனுங்களை கண்டுக்கிறதே இல்லை. ராமன் ஆண்டாலும் அவங்க கவலையே படாமல் இருப்பான். எல்லாம் சுறுசுறாக தேனிச்சு மாதிரி உலகெல்லாம் போய் பணத்தை கொண்டு வருவான், பெரிய பெரிய பேலஸ் கட்டுவான், ஜம்முன்னு வாழ்வான், குழந்தை. நீ எந்த ஆள் போனாலும் எனக்கு ஒரு பிரச்சனை இல்லை. அதனால தான் தாவேக்கா அங்கே ஒரு சீட்டு கூட என்ன செய்யலை, கிடைக்கல. அறிவுள்ளவனு இருக்கிற ஒரு மாவட்டம். இவன் அங்கே நல்லா பார்த்தாடி ஒன்றும் செய்ய முடியல. ஓகேயா? இப்படி இந்த அரமாய்க்கு இது கூட சேர்ந்துருக்கு. அப்போ புதிய ஏற்பாட்டின் காலத்திலையும் கொஞ்சம் அரமாய்க்கு. இப்போ பாருங்கள், ஏலி ஏலி லாமா சபக்தானி இல்லை, சபக்தானி சவ்வா சபக்தானி. எங்கெல்லாம் பி வருதோ அதை வியா மாற்றிடுங்க. ஓகே, ஏலி எலாய் எலாய் லாமா சபக்தனி சபக்தனி வந்து அரமைக்கு. எலாய் லாமா வந்து ஹீப்ரு. தலித்தா கூமி, தலித்தா ஹீப்ரு, கூமி அரமைக்கு. இப்படி சில வார்த்தைகள் வரும். அதை வச்சுக்கிட்டு இல்லை புதிய ஏற்பாடு அரமைக்கெல்லாம் எழுதுனாங்க அப்படிலாம் சொல்லுவாங்க. அப்படிலாம் இல்லை. பழைய ஏற்பாடும் புதிய ஏற்பாடும் எபிரேய பாஷையில் தான் எழுதப்பட்டது. அதுக்கு ஆதாரம் என்ன? தோமா இந்தியா வரும்போது மத்தேயு எழுதின சுவிசேஷம் எபிரேய பாஷையில் தான் கொண்டு வந்திருக்கிறார். இது வரலாற்று ஆதாரம். அவர் இங்கே வரும்போது அதான் இருந்தது. எல்லாமே எபிரேய பாஷையில் எழுதப்பட்டு அப்புறம் கிரீக் டயஸ்போராவில் இருக்கிற மக்கள் இதை கிரீக்கில் என்ன செய்தாங்க, மாற்றி எடுத்தாங்க. லத்தீன் மக்கள் லத்தீனில் மாற்றி எடுத்தாங்க. தமிழ் மக்கள் தமிழில் மாற்றி எடுத்தாங்க. மலையாளிகள் மலையாளத்தில் மாற்றி எடுத்தாங்க. இப்படி வருது. ஆகையினால தான் புதிய ஏற்பாட்டில் கூட நீங்கள் பாருங்கள், தலித்தா கூமி என்பதற்கு சிறுபெண்ணே எழுந்திரு என்று அர்த்தமாம்.
ஒரு இன்டர்பிரேஷன், பை இன்டர்பிரேஷன் திஸ் மீன்ஸ் லிட்டில் கேர்ள் அரைஸ் அப்படி கொடுத்தாச்சுன்னா அது கிரீக்கில் என்ன செய்யலை, எழுதப்படலை அப்படின்னு அர்த்தம். இப்படி நிறைய வார்த்தைகள், அரமைக்கு வார்த்தைகள் புதிய ஏற்பாட்டிலும் பழைய ஏற்பாட்டிலும் என்ன செய்கிறது, வருகிறது. அரமாய்க்கு தேவனுடைய நாமங்களும் என்ன செய்யுது, பழைய ஏற்பாட்டிலையும் புதிய ஏற்பாட்டிலையும் வருகிறது. இப்படியாக இது கொஞ்சம் மிக்சிங். மற்றபடி முழு பைபிளும் எதில் தான் எழுதப்பட்டிருக்கு, எபிரேய பாஷையில் மிக மிக நேர்த்தியாக அழகாக எழுதப்பட்டிருக்கு. இந்த எபிரேய பாஷையில் கிமாட்ரியா அப்படி சொல்லுவாங்க, GYMARIA, கிமாட்ரியா, TRIA, கிமாட்ரியா, GYMATRIA, கிமாட்ரியா. கெமாட்ரியா அப்படின்னா, கிமாட்ரியான்னு சொன்னால் என்ன அர்த்தம், இந்த பைபிள் இருக்குது பாருங்கள், எபிரேய பைபிள் முழுசுமே கம்ப்ளீட்லி கோடட். கம்ப்ளீட்லி கோடட். எப்படி சாஃப்ட்வேர் கோடிங் பண்ணுறாங்க, இதே மாதிரி முழு எபிரேய பைபிளும் கிரேக்க பைபிளும் கோடிங். கம்ப்யூட்டர் இல்லாத ஒரு காலத்தில், கணித சாஸ்திரம் ரொம்ப வராத ஒரு காலத்தில் தேவனே இதை கொடுத்தார் என்பதற்கு ஒரு பெரிய சாட்சி என்ன அப்படின்னா, இந்த பைபிள் கோடிங்காக எழுதப்பட்டிருக்கிறது. இப்போ பாருங்கள், ஆதியாகமம் ஒவ்வொரு எபிரேய ஆல்ஃபாபெட்டுக்கும் ஒரு நம்பர் இருக்குது. ஆலஃபுக்கு 1, பெத்துக்கு 2, இப்படி நம்பர் இருக்குது. இந்த நம்பர் கூட்டி பார்த்தீங்கன்னா ஆதியாகமம் 1ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை கூட்டினா 7 வரும். ஆதியாகமம் 1ஆம் அதிகாரம் முழுசும் கூட்டினா 7 வரும், அல்லது 35 வரும், அல்லது 49 வரும். 7/7ஆகவே மொத்த பைபிளும் இருக்குது. இதில் எங்கேயாவது ஒரு லெட்டரை நீங்கள் மாற்றினீங்கன்னா அது என்ன செய்துடும், கொலாப்ஸ் ஆகிடும். அது மாதிரி தேவனுடைய நாமங்கள் ஒரே நம்பரில் தான் வரும். நிறைய காரியங்கள், நிறைய சத்தியங்கள் எல்லாம் ஒரே நம்பரில் இருக்கும். இதெல்லாம் என்னுடைய புக்கில் நான் இது பண்ணியிருக்கிறேன், உங்களுக்கு கொஞ்சம் நான் டீச் பண்ணுவேன். இப்படி முழு பைபிளும் நியூமரிக்கல் கோடிங்கில் அருமையாய் சேர்க்கப்பட்ட ஒரு பைபிளாக இந்த பைபிள் நமக்கு கொடுக்கப்பட்டது.